ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா 2025 குரூப் 4க்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து மேக்ஸுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ பார்த்தாச்சு. ஓகேங்களா, எந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம மேக்ஸில் 25x25 எடுக்கலாம்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரீசனிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரீசனிங்கை வந்து நம்ம எப்படி வந்து எந்த சேனல்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ரீசனிங் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி பழகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து எந்த சேனல் சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து போயிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து 15 வந்து நம்ம தனி வட்டி கூட்டிட்டுலாம் போடுவோம்ல, அந்த இது இருக்குது. மீதி வந்து 10 வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீசனிங் இருக்குது. ரைட்டா, ரீசனிங் வந்து இருக்கு. இப்போ வந்து ரீசனிங்க்கு வந்து அந்த 10 கொஸ்டின் இருக்குதுங்களா. சரி, இப்போ இதுக்கு வந்து எந்த சேனல் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரீசனிங்க்கு இந்த டேஃப் ஐஏஎஸ் அகாடமி இருக்காங்களே, அவங்களோட வீடியோஸை பாருங்கள். ஓகேவா, டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட ரீசனிங் வீடியோஸ். ரைட்டா, அவங்க வந்து குரூப் 4க்கும் போட்டிருப்பாங்க, குரூப் 2க்கும் போட்டிருப்பாங்க. நம்ம 2 வீடியோ எது பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்குலாம் ஒன்று தானே, நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, அதை பாருங்கள். டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட ரீசனிங் பாருங்கள், புரியுதா. அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக சாய்ஸ் அகாடமி இருக்காங்களே, சாய்ஸ் அகாடமி வந்து இப்போ வந்து ரீசெண்டாக இந்த டெய்லி ரீசனிங் இருக்குங்களா, டெய்லி ரீசனிங் வந்து ஒரு 10 கொஷின்னு, அப்புறம் வந்து அந்த மேக்ஸ் இருக்குங்களா, மேக்ஸ் வந்து ஒரு 5 கொஷின்னு அப்படின்ட்டு வீடியோ போட்டுட்ருக்காங்க. நீங்கள் சாய்ஸ் அகாடமி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ரைட்டா, சரி, இன்னும் வந்து உங்களுக்கு ரீசனிங் இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா டாக்டர் ER தங்கமுத்து இருக்காங்க பார்த்தீங்களா, ER தங்கமுத்து அவங்களோட வீடியோ பாருங்கள். ஓகேவா, தங்கமுத்து அவரோட வீடியோஸை நல்லா தெளிவாக பாருங்கள். ஏன்னா அவர் வந்து எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு, புரியுதுங்களா. அதை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ரீசனிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும், புரியுதுங்களா. நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் வச்சுக்கிட்டு நான் எப்படி இருந்தாலும் கேட்டாலும் போட்டுருவேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி மேக்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ரீசனிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும், புரியுதுங்களா. ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. சரி, இப்போது டேஃப் ஐஏஎஸ் அகாடமி, சுரேஷ் அகாடமி, ER தங்கமுத்து பார்த்துட்டுமா. சரி, இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ரீசனிங் இன்னும் தெளிவாக புரியணுன்னா பார்த்துக்கோங்க. எய்ம் டிஎன் இருக்குது பார்த்தீங்களா, எய்ம் டிஎன் அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, அந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன மாடல் இருக்குது, ரீசனிங்லேயே என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க, புரியுதுங்களா. இப்போ வந்து ரீசனிங்கில் என்னென்ன இந்த க்யூப் வச்சு போடுறது, பகடை வச்சு போடுறது எல்லாமே சொல்லுவாங்க, புரிஞ்சுதுங்களா. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, புரியுதா. சரி, இப்போ வந்து அந்த 4 சேனல்ஸில் வந்து மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க, புரியுதா. இல்லை இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்துட்டு ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிற சேனல்ஸில் வந்து நம்ம ரீசனிங் வந்து தெளிவாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அந்தந்த டாபிக் என்னென்ன வருமோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுக்கு ஏற்ற இன்னும் எந்த ஒரு வீடியோஸ் வந்து கரெக்டாக வரல, இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும். வர வெள்ளிக்கிழமை வந்து கால்ஃபர் ஆகுது. அதனால் அதிலிருந்து எல்லோரும் தெளிவாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க, புரியுங்களா. இப்போதைக்கு நீங்கள் வந்து ரீசனிங் நான் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள், புரியுதா. இந்த 4 சேனல்ஸை பாருங்கள். இந்த 4 சேனல் இல்லாமல் இன்னொரு சேனல் இருக்குது. என்ன சேனல்னால் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. ஓகேவா, சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட ரீசனிங் பாருங்கள், புரியுதா. ரீசனிங் பார்க்கலாம், தப்பு இல்லை, ஏன்னா இவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம மேக்ஸ் வருது பார்த்தீங்களா, மேக்ஸுக்கு தான் வந்து ஏதோ நம்ம டாப்பிக்கு இப்போது ஏதோ ஒரு சேனல் ஃபாலோ பண்ணிவிட்டு தெளிவாக போகணும். ஆனால் ரீசனிங்க்கு அப்படி இல்லை, யார் எந்த ரீசனிங் சொல்லிக் கொடுத்தா நம்ம கற்றுக்கலாம், புரியுதுங்களா. ரீசனிங்கில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தாலும் சரி, எந்த உங்களுக்கு ரீசனிங் பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் பார்த்துக்கலாம், தப்பு இல்லை, புரிஞ்சுதுங்களா. அதுக்காக வந்து நான் இந்த சேனல்ஸாக ஃபாலோ பண்ணுவேன், அந்த சேனல்ஸாக ஃபாலோ பண்ண சொல்லக்கூடாது. ரீசனிங் வந்து யார் இப்படி சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்கலாம். ஆனால் மேக்ஸ் வந்து அப்படி இல்லை, ஏதோ ஒருத்தர் தெளிவாக போகணும். ஆனால் ரீசனிங் வந்து ஒருத்தர் ஃபார்முலா வச்சு போடுவாங்க, இன்னொருத்தர் வந்து ஷார்ட்கட்லேயே போடுவாங்க, இன்னொருத்தர் அந்த கொஸ்டின்ஸ்லேருந்தே ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க, இன்னொருத்தர் ஆப்ஷன்லேருந்து போவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதுக்காக வந்து நான் இந்த சேனல்ஸாக பார்ப்பேன்னு இருக்கக்கூடாது, எது வேணாலும் பார்க்கலாம், புரிஞ்சுதுங்களா. சரி, இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கணுமா. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா இந்த ரீசனிங்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீசனிங்க்கு மஸ்ட்டு ஓகேவா, PYQ கொஸ்டின் இருக்குதுல்ல, PYQ கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அனலைஸ் பண்ணணும். ஏன் வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறேன்னா, இப்போது ரீசனிங்கில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இது நாள் வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க, புரியுதா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ இந்த மாடல் பற்றி இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ அந்த க்யூப் இருக்குது பார்த்தீங்களா, க்யூபு கணக்கு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்யூப் கணக்கு வந்து இப்போ வரைக்கும் எத்தனை தடவை கேட்டிருக்கான்,
புரிஞ்சிச்சா? எத்தனை கேட்டிருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அப்போ கியூப் முக்கியம்னு தெரிஞ்சிடும். அந்த கியூப் பற்றி எப்படி ஈஸியாக கேட்டால் எப்படி போடுறது, ஒரு டஃப்பாக கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது எதுவும் தெரிஞ்சுக்காமல் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்க்காம நான் வந்து ரீசனிங் 10 கொஸ்டின் தானே நான் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு போகக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? அதை வந்து நீங்கள் தெளிவாக இது பண்ணிக்கணும். அப்புறம் ரீசனிங்க்கு முக்கியமானது இன்னொன்று என்னென்னா ஏ டு Z இருக்குது பார்த்தீங்களா? A to Z வந்து எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. A to Z அப்படின்னா ABCD இருக்குல்ல, அதான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரியலாம், இன்னும் சில பேருக்கு வந்து எனக்கு ABCD வந்து தெரியும் நினச்சிட்டான், நம்மளும் போயிடுவான். ஆனால் அங்கே போயிட்டு கொஞ்சம் குழப்பம் வந்துடும். என்னடா ABCD கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. புரிஞ்சிச்சுங்களா? அந்த ABCD கொஞ்சம் மஸ்ட்டு, அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் தெரியும்னு நினைக்கிறவங்க தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ABCD தான் போடுவோம். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணுறது, எனக்கு டாபிக் வைஸ் கிடைக்காது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சாய்ஸ் அகாடமி இருக்காங்கள்ல, அவங்க வந்து PQ கொஸ்டின் வந்து இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். கடல் கணிதம் இருக்குங்களா, இந்த கடல் கணிதமுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அந்த கடல் கணிதமோட இன்க்ளூட் ஒரு ரீசனிங் புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனிங் புக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டா PYQ புக்கு. புரிஞ்சுதுங்களா? அந்த PYQ புக்கு அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் அதில் பார்த்த வரைக்கும் ஏகப்பட்ட டைப் வந்து ரீசனிங் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி A to Z சொன்னேன்ல, அதுலேருந்து கேட்டிருக்காங்க, கியூப்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு நம்பர் கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன வரும், அப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் அந்த முக்கோண மாதிரி நிறைய கொடுத்துட்டு இதில் சென்டரில் என்ன நம்பர் வரும், ஓரளவு இதுக்கு பின்னாடி என்ன வரும், அதுக்கப்புறம் இந்த காயின் டாஸ் இருக்குல்ல, இரு தலை இருக்கிற நம்ம இது என்ன அப்படின்னா நிறையா கொஷின் ரீசனிங்லேயே என்னடா இத்தனை கேட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு போட்டு நமக்கு நிறையா இருக்குது. புரிஞ்சிச்சுங்களா? அது அப்போ தான் தெரியுது நம்ம மேக்ஸும் தெளிவாக பார்க்கணும், ரீசனிங்கும் நல்லா தெளிவாக பார்க்கணும். இல்லைன்னா நமக்கு மேக்ஸில் நீங்கள் வந்து என்ன தான் 15க்கு நீங்கள் 13 போட்டாலும் ரீசனிங்கில் ஒரு 8ஆவது போட்டால் தான் நமக்கு உண்டான மார்க்கு வரும். புரிஞ்சுதுங்களா? நமக்கு உண்டான மார்க்கு ஒரு 21ஆவது வரும். பார்த்துக்கு சரியா? ஒரு 21ஆவது வரும். இல்லை நீங்கள் அதை எதுவும் நம்ம பண்ணாமல் இது விட்டுறக்கூடாது. ஸோ ரீசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கடைசியில் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இத்தனை இருக்குது ரீசனிங்லேயே, இவ்வளோ டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசனிங்க்கு மஸ்ட்டு இவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ சொல்லிட்டீங்க கடல் கணிதம் வந்து ரீசனிங் வந்து கடல் கணிதம், அப்புறம் PYQ புக்கு, ரீசனிங் சொல்லிட்டீங்க. இதுக்குன்னு ஒரு புக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஓகேவா? இந்த RS அகர்வால்னு போட்டு ஒரு புக்கு இருக்குது. ஓகேவா? அந்த புக்கை மஸ்ட்டு வாங்கிக்கோங்க. ஆனால் அதில் ரீசனிங்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லைன்னா எனக்கு வந்து இப்போ சுரேஷ் IAS அகாடமியில் முன்னே வந்து ரீசனிங் புக்கு 100 ரூபாய்க்கு இருந்துச்சு. இப்போ வந்து அதே ரீசனிங் புக்கு வந்து 200 ரூபாய்க்கு மாறிடுச்சு. அந்த புக்கு பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு. அதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, ஆனால் நான் என்னோடது கேட்டிங்கன்னா சாய்ஸ் நல்லாயிருக்கு. PYQ கொஸ்டினில் சாய்ஸ் நல்லாயிருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து RS அகர்வால் வேணால் இப்போ வந்து சுரேஷும் சாய்ஸ் ரெண்டும் ஒன்று தான். 2 பேருமே PYQ கொஸ்டின் இருக்குதுங்களா, PYQ கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நான் RS அகர்வாலில் அப்படி இல்லை. ரீசனிங்னா என்ன, அது எப்படி இதுமாக ஒர்க் அவுட் பண்ணணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த சாய்ஸ் அகாடமி இருக்குல்ல, அதோட புக்கை மட்டும் நான் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடற்கணிதம் இருக்குது, அதோட ரீசனிங் புக்குங்க. இதில் வந்து அவங்க புள்ளியிலும் நிகழ்த்தளவும் கொடுத்துருக்காங்க, காரணவிலும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கடற்கணிதமில் 10ஆவது புக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து இதில் வந்து 2014 24 வரைக்கும் என்னென்ன ரீசனிங் கேட்டாங்க, அப்புறம் புள்ளியிலெல்லாம் கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ நாம் வந்து காரணவியல் ரீசனிங் மட்டும் பார்த்தரலாம். ஓகேவா? இப்போ வந்து இதில் பார்த்துக்கோங்க ரீசனிங். இப்போ நம்ம ரீசனிங்க்கு அவங்க வந்து தெளிவாக ஒரு அனாலிசிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம், ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா 13ஆவது டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க, 43ஆவது பேஜில் இருக்கா, 43ல் பார்த்துக்கோங்க. இதே தான் வந்து ரீசனிங்க்கு. ஓகேவா? காரணவியல் போட்டாங்க. இதில் என்னென்ன வந்து தெளிவாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க. இதிலெல்லாம் தெளிவாக கேட்பாங்க போட்டிருக்காங்களா. இப்போது அடிப்படை என்ன, இப்போ நான் சொன்னேன் கியூப் வச்சு கேட்டுவாங்க சொன்ன பார்த்தாரு, எடுத்தோடனே கியூப் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? இப்போ புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க இந்த கியூப். இதே மாதிரி ஒவ்வொரு சம்மையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்க. இதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ண நான் சொன்னேன்ல, ABCD கேட்பாங்க. நம்ம ABCD மஸ்ட்டு தெரியும்னு சொன்னோம்ல. இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா? இந்த 19ஆவது சம் பாருங்கள், இது தெரியுதா? ABCD வச்சு கேட்டிருக்காங்களா. அதனால் நமக்கு ABCD மஸ்ட்டு தெரியணும். எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு போகவே என்றைக்கும் கூடாது. ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கா. இப்போ வந்து இதில் ABCD வச்சு போட்டுட்டு எண் தொடர் வயசு அப்படின்னா ABCD வச்சு போடணும் அப்படின்னு போட்டுறாங்களா. அடுத்து பாருங்கள், இப்போ இந்த நம்பர் போட்டு எண் வரிசையிலேயே 1106 அப்படி போட்டால் எப்படி போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பார்த்துக்கணும் தெளிவாக.
புரிஞ்சுங்களா? மஸ்ட்டு ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரிலாம் டைப் வச்சு ட்விஸ்ட் வச்சு கேட்பாங்களா அப்படின்னு ஒரு இது கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ இதில் ரீசனிங்லேயே ஏகப்பட்ட டைப் இருக்குது. இது நான் வீடியோவில் ஃபுல்லாக சொன்னேன்னா வீடியோ இன்னும் லென்த் ஆகிடும். ஸோ அதனால் இந்த கடையில் இந்த புக்கு வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். இல்லைன்னா ரீசனிங்க்கு சுரேஷ் புக்கு கூட வாங்கிக்கலாம். இந்த புக்கு கிடைக்கலன்னா சுரேஷ் புக்கு வாங்கலாம். ரீசனிங்க்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் புக்கு வேணும் அப்படின்னா RS அகர்வால் புக்கு வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? ஓகே பஸ், வீடியோ முடிஞ்சுது. இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு இந்த புக்கு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல, இப்போ இந்த சேனல்ஸ்லாம் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ வந்து ரீசனிங்கில் வந்து ஒரு 10க்கு 10 எடுக்க முடியுமா நான் இதுலேயும் சொல்ல மாட்டேன். அந்த பொய்யெல்லாம் நான் பேசக்கூடாது. 10க்கு இந்த சேனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 8 மார்க்கு கம்பல்சரி எல்லாம் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா 10க்கு 10 எடுக்க முடியும், அந்த எல்லாம் பொய்யெல்லாம் வேணாம். 8 மார்க்கு ஷூரண்ட்டே எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து ரீசனிங் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.